ஊட்டில இருந்து மேட்டுப்பாளையம் இறங்குறவங்க ஜென்ரலான குன்னூர் டிராபிக் ரோட்ல இருந்து நிறைய வியூ பாயிண்ட் சைட் சீனோட பாக்கணும்னா இந்த கோத்தகிரி வழியா மேட்டுப்பாளையம் இறங்குறதாங்க சம்ம ரூட். டிராபிக் அந்த குன்னூர் ரோடோட கம்மியாவும் இருக்கும், ரோடு நல்லாவும் இருக்கும். நம்ம ஸ்பேசியஸா நின்னு கதை பேசவும் டைம் கிடைக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி பேசிட்டு மதிய சாப்பாட்டுக்கு நாங்க வந்த இடம் தான் இந்த ஹரிமேஸ்ன்ற கடை. இது கோத்தகிரியில இருந்து மேட்டுப்பாளையம் போறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டான வரும், அதுக்கு முன்னாடியே வருங்க இந்த கடை. இதை ஒரு 3-4 ஜெனரேஷன் இவங்க கேரளா ஸ்டைல் ஃபுட் இங்க கொடுக்குறாங்க. 1947ல இருந்தே இந்த கடை இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னாரு அந்த சேட்டா. ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இங்க சாப்பிட்டுட்டு இந்த கடையை சஜஸ்ட் பண்ணாங்க இங்க ட்ரை பண்ண சொல்லி. நாங்க போயிட்டு அங்க ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஒரு லெக் பீஸ் வச்சு நல்லா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டியில கொடுத்துருந்தாங்க. மசாலா கொஞ்சம் மைல்டாவும் அந்த ஸ்பைசஸ்ல நல்லா பிரியாணில இறங்கி சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சுங்க. அந்த பிரியாணிக்கு ஒரு சிக்கன் குருமா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த குருமா ஊத்தி சாப்பிட்றப்ப அந்த மைல்டான பிரியாணிக்கு ஃபிளேவரிங் கொடுத்த மாதிரியும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த கடையில பிரியாணி செம்ம வர்த்துன்னு நான் சொல்லுவேன். இவங்க கடையில பிரியாணி மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். சைடிஷா மட்டன் சுக்கா சொல்லியிருந்தோம். அந்த மட்டன் சுக்காவை கேரளா ஸ்டைல்ல தேங்காய் எண்ணெயில போட்டு வறுத்து பரட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த தேங்காய் எண்ணெயோட டேஸ்டோட மட்டன் சுக்காவோட மசாலா நல்ல ஸ்பைஸாவும் சூப்பராகவும் இருந்துச்சு சாப்பிட. இந்த மட்டன் சுக்கால ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா இஞ்சி நறுக்கி அப்படியே போட்டிருந்தாங்க. 2-3 டைம் சாப்பிட்றப்ப இஞ்சி அடிக்கடி வாயில மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. தலைவன் சுக்காவோட மசாலா டேஸ்டே கொஞ்சம் கெடுத்துட்டா நடுவுல. மத்தபடி மட்டன் நல்லா வெந்திருந்துச்சு, மசாலாவும் சூப்பரா இருந்துச்சு. மட்டன் சுக்காவும் தாராளமா இந்த கடையில ட்ரை பண்ணிக்கலாம். நீங்க அந்த மட்டன் சுக்கால இந்த சாந்தோட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அந்த சாந்த வெறுமனியா சாப்பிட்டாலும் கூட ரைஸ் ஏதோ வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டாவே இருக்கும். அடுத்ததா அவங்கள்ட்ட ஒரு 65 ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஒரு 2-3 பீஸோட போன்லெஸோட சிக்கன் 65 இங்க கொடுத்துருந்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோத்தகிரி சைடு ட்ரிப் பிளான் பண்ண இந்த கடையை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த கடையில சாப்பிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம T91 Foodie யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்திட்டு போங்க.